குமரம் புயல் மையம் கொண்ட மழை மண்ணில் உண்டு மறைக்க முடியாது இன்னைக்கு இந்த மாதிரி உயிரினும் மேலான ஆத்மார்த்தமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். உயிரினும் மேலான அன்பான அசோசியேட்டுக்கு இந்த மாதிரி அசோசியேட் கொடுத்தா ஃபர்ஸ்ட் அந்த ஆண்டவனுக்கு ஃபர்ஸ்ட் மனமாக ஒரு நன்றி. அதே மாதிரி இந்த இடத்துக்கு இந்த உலகத்துக்கு அறிவுறுத்தின ஃபர்ஸ்ட் அந்த கடவுளுக்கும் மனமாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மனமாக ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சாதாரணமாக ஒரு இடத்துல இருந்த ஒரு நபர், உங்களுக்கு தெரியும், சாதாரண ஒரு கோழி பண்ணையில 40 கூட வேலை பார்த்த ஒரு நபரை இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு வரக்கூடிய காரணகர்த்தாக இருக்கக்கூடிய என்னோட ஆர்வம் நண்பர், இன்னைக்கு மைனஸ் கம்பெனிக்கு அறிக்கை சேவை தெரிவிக்கக்கூடிய இந்த பேப்பர்ஸ் என்னோட ஆய்வு நண்பர், இந்த வாய்ப்பு கொடுத்த மிஸ்டர் அன்பு சாருக்கு மனமார்ந்த நன்றி. இதே தமிழ் சொல்ற நன்றி. என்ன சொல்கிறது, கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த மாதிரி ஒரு தருணம். அதே மாதிரி சொல்லணும், இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தாலும் கூட இந்த மாதிரி இடத்துக்கு வரதுக்கு ரொம்ப காரணமாக இருக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள். இன்னைக்கு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஏற்றியோட ஆளுன்னா வெளி கூட ஏறப்பட ஓட்டுமா இல்லையா. ஸோ அது மாதிரி சாதாரணமாக இருந்த நபர் இன்னைக்கு இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணகர்த்தா இருக்கக்கூடிய நபர். இன்னைக்கு சொல்லியாகும், இன்னைக்கு இது பிசினஸ் வாய்ப்பு இன்னைக்கு 5 வயசாக கொடுத்து இன்னைக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய டீட்டெயிலாக சொல்றதுக்கு டைம் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல பேசியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ரைட் இவ்வளோ பெரிய வளர்ந்துருக்குதுன்னா அதுக்கு மூல காரணம் சார். ஸோ அதுக்கு மனசு ஸ்பெஷல் தேங்க்ஸ் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி சொல்லியாகும், அதுக்குரிய இன்னைக்கு சொல்லியாகும் அன்னைக்கு வேர்ல்ட் டீம் கோஆர்டினேட்டர் தினேஷா. என்ன சொல்கிறது, இங்கே ட்ரைனிங் எதுவும் கிடையாது. எனக்கு மனசார சில பேர்த்துக்கு நன்றி சொல்கிறது மட்டும்தான் இன்றைக்கி என்னோட செஷன். உண்மையாக சொல்லி ஆகணும், இந்த வியாபாரத்தில் ஸ்டார்டிங் டைமில் எனக்கு அப்ரோச் பண்ணும்போது நிறைய டைம் ஃபோன் பண்ணும்போது கூட, சார் நான் வேண்டாம் வரமா பேசியிருக்கேன். நான் அந்த ஒரு கரூர் ப்ரோக்ராம் கூப்பிட்டேன். சார் இந்த மாதிரி ஒரு அருமையான ட்ரைனிங்க்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியுமா, வாங்க சார் வர முடியுமான்னு கேட்டேன். அப்போ நான் சொன்ன விஷயம்னா, சார் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஐடியா இருந்தால் வந்து பண்ணலாம், சும்மா ட்ரைனிங் சும்மா கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி அப்படி தான் பேசினேன். அப்படி இருந்தாலும் கூட கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் என்ன பண்ணார், எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் கூப்பிட்டு மறுபடியும் எனக்காக நல்ல நேரம் இன்றைக்கி வந்துக்கூடிய ஜாம்பவான்கள் எல்லாமே இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறேன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இருக்குது. அதை பேசக்கூடிய மேடை, இன்னொரு மேடை இருக்குது, அதனோட ட்ரீம் ப்ராஜெக்ட். ஸோ அந்த இடத்துல எனக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி சொல்லி ஆகணும், அந்த மாதிரி ஸ்டார்டிங் டைமில் எங்கள் கூட வந்து ஃபீல்டுக்கு வந்து இந்த வியாபாரத்தை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் சொல்லி கொடுத்த ஒரு கிரேட் பர்சன். இன்றைக்கி அன்னைக்கும் கூட அவர் கூட என்ன சொல்கிறது, நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கும் சரி நடை மட்டும் கிடையாது, நடந்தால் ஓடணும். அந்த மாதிரி நடையில் மட்டும் கிடையாது, பிஸ்னஸ்லேயும் சரி பயங்கர ஸ்பீடு.
இன்னைக்கு வரைக்கும் சரி இந்த பிஸ்னஸில் என்ன சொன்னால் எங்கே போனாலும் சரி இந்த பிஸ்னஸ்க்கு என்ன தேவை எது வேணும்னு சொல்லி அப்பப்போ சொல்லிக் கொடுத்து இப்போ டீமுக்கான விஷயங்களை எல்லாமே சொல்லிக் கொடுத்த கிரேட் பர்சன். இன்றைக்கி சார் சொல்லி ஆகணும். எந்த ஒரு சில பேசினா கூட பேசும்போது இந்த வாய்ஸ் மாடுலேஷன் வச்சு எல்லாத்துக்கும் நான் மோட்டிவேஷன் லீடர் ரெடியா ஹலோ அப்படி தானே பேர் வச்சுருக்கீங்க ஹலோ ஆனால் சில நேரம் இந்த குரல் வந்து அப்படியே ஜென்ம லைட்டாக பேசும்போது ஏதாவது ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி குரல் மாறினா கூட என்ன சிங்கமே குரல் கொஞ்சம் மாறுது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ அந்த கேட்ட கொஞ்சம் நிமிஷத்துலேயே ரிலீஃப் ஆயிரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ஊக்குவிச்சு இன்றைக்கி இவ்வளோ பெரிய டீம் உருவாகிறதுக்கு சாரோட பங்களிப்பு இருக்குது. அதுக்கு நம்முடைய கிரேட் லீடர் மிஸ்டர் பிஎல் பினேஷ் சாருக்கு ஃபஸ்ட்டு இதயத்திலேருந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அதே மாதிரி சொல்லி ஆகணும், இன்றைக்கி சாரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஸ்டார்டிங் லெவலில் சார் தான் இங்கே 3 ஜாம்பவான்களும் இதோட சக்ஸஸுக்கு பங்களிப்பு 100% இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் எத்தனையோ நாள் சார் சொல்லுவாங்க குரலை வச்சு கண்டுபிடிப்பாங்க. சில பேர்த்தோட ஒரு எந்த ஃபேஸோட ரியாக்ஷன் வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய பர்சன்ஸ், மனசை பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய நபர் இன்னைக்கு மறக்க முடியாது. நிறைய இடத்துல இருக்குது. அது ஒரே ஒரு தருணம் ஸ்டார்டிங் லெவலில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் லெவலில் இருக்கக்கூடிய இடத்துல என்ன சொல்கிறது ஒரு டிஸ்கஷன் போயிட்டு சேலன்ற இடத்துல டிஸ்கஷன் போயிட்டு அசோசியேட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அசோசியேட்டுக்கு பணம் கொடுத்து அனுப்பியாச்சு. எனக்கு விட்டால் என்னாச்சு, அப்போ 2 பேர் தான் இருக்காங்க, பினேஷ் சார் மணிகண்டன் சார். அப்போ ட்ரெயினில் தான் போகணும். அவங்க கூட ஒரு டீ நின்று சாப்பிட்டு முடிச்சுட்டு கையில் ₹1 பணம் கிடையாது. சேலம் பஸ் ஸ்டாண்டில் ₹1 பையில் பணம் கிடையாது. கேட்கறதுக்கு வாய் வரல. அவங்க போயிட்டாங்கன்னா எப்படி நான் நாமக்கல் போவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, டவுன் பஸ் வருது. கரெக்டாக பினேஷர் டக்குன்னு முன்னாடி போய் ஏறிட்டார். முன்னாடி போன நபர் ரிட்டர்ன் திரும்பி வந்து ஒரு ₹500 நோட்டை எடுத்து ஜோப்பில் வச்சார். என்ன காரணம், என்ன சிச்சுவேஷன் இருக்கும்னு சொல்லி மனசை பார்த்து ஒருத்தரோட அசோசியேட் எப்படி இருக்கணும் அப்படின்றது, எந்த டைமில் எப்படி இருப்பாங்கன்னு, என்ன சிச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லி அன்றைக்கி அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இருக்காங்க. அதை வச்சு தான் அப்படின்னா அந்த நிமிஷம் எனக்கு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் நாமக்கல் வந்தேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல நிறைய விஷயங்கள் இன்றைக்கி டீமுக்காக என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அந்தந்த விஷயங்கள் இன்றைக்கி சொல்லி ஆகணும். நமக்கு கிடைச்ச மாதிரி உண்மையாக சொன்னால் நமக்கெல்லாம் கிடைச்ச மாதிரி அப்ளை வேறு யாருக்குமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி கிரேட் லீடர் இன்றைக்கி சாரை பற்றி எல்லா விஷயம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி அச்சீவ்மெண்ட்டு மேலே அச்சீவ்மெண்ட்டு பல டீமுங்கெல்லாம் போராமப்படுற மாதிரி எப்படி சார் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டஸ்ட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறது குளோபல் டீம் கோஆர்டினேட்டர் முடிச்சு இன்றைக்கி பிரம்மாண்டமாக சொல்லிச்சுடைய நமக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்துருக்கூடிய மதிப்புக்குரிய பிகே மணிகண்டன் சாருக்கு இதயம் சார்ந்த நன்றியை தெரிவிச்சு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த ரேங்க்கு மனமார்ந்த நன்றி சார். அதே மாதிரி சொல்லி ஆகணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அப்ளை லீடர்ஸ் மிஸ்டர் நமக்கு சொல்லி ஆகணும் புன்னைக்கு சொந்தக்காரர் மிஸ்டர் ராஜேஷ் சார், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மனமார்ந்த ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்முடைய மதிப்புக்குரிய நெட்லிஸ்ட் சூப்பர் சார் மனோஜ் சாருக்கு மனமார்ந்த ஒரு நன்றி இதில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி எல்லாரும் கடவுளாக பார்த்துக்கிட்டு கூடிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் லட்சட்டாக இன்றைக்கி திறந்துருக்கக்கூடிய டாக்டர் எம் மோகன் சாருக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சொல்லி ஆகணும், இன்றைக்கி இந்த அளவு வர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு மனமார்ந்த ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதையும் தாண்டி இன்றைக்கி சொல்லி ஆகணும், இன்றைக்கி என்னோட டீம் இன்றைக்கி இந்த அளவு கோல்டு எக்ஸிக்யூட்டிவ் கோல்டு ப்ளஸ் எனது சிடிசி ப்ளஸ் கோல்டு எனது ஐடிசி கோல்டு கோ ஃபவுண்டர். ஸோ இந்த ரேங்க் வர்றது என்ன சொல்கிறது என்னோட தனிப்பட்ட உழைப்பு கிடையாது. ரைட்டா, என்னோட தனிப்பட்ட உழைப்பு கிடையாது. இது இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த சிடிசி கோல்டு எல்லாமே ஒட்டுமொத்த டீமுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு பங்களிப்பு இருக்குது. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு மனமார்ந்த ஒரு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அதே மாதிரி சொல்லணும், அப்ளைன்னு எப்படி அமையிறதுன்ற முக்கியம் கிடையாது, அது தாண்டி அசோசியேட் எப்படி இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். உண்மை தானே? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மைனஸ் பிஸ்னஸில் ஜெயிக்கணுமா ரெண்டும் கரெக்டாக இருக்கணும். மேலேயும் கரெக்டாக இருக்கணும், அசோசியேட்டும் கரெக்டாக இருக்கணும். போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செஞ்சாங்களோ தெரியல, அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச அசோசியேட் இன்றைக்கி இந்த வியாபாரத்தை என்னோட திறமையில் பல மடங்கு மேலே சொல்லலாம். இந்த பிஸ்னஸை எடுத்து நடந்து இன்றைக்கு வரைக்கும் அர்ப்பணிச்சு பண்ணி இன்றைக்கி உண்மையாக சொல்லப்போனால் மைலஸ்ட் பிஸ்னஸை அது நரம்பு நாடி புத்தி அத்தனையும் 24 மணி நேரம் மைலஸ்டில் அப்படின்னு சொல்லி ஊறி கிடக்கூடிய ஒரு நபர். ஆரம்பத்தில் பிஸ்னஸ் என்னன்னே புரியாமல் இருந்தாலும் கூட என்னைக்கு மைலஸ்டில் பிஸ்னஸோ அன்னையிலிருந்து இதுதான் என்னோட லைஃப்னு சொல்லி உயிரை எடுத்து பண்ண நபர். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்கிறது, சான்ஸே கிடையாது.
இன்னைக்கு அந்த ஒரு தருணம் நாங்கள் ட்ரெயின் மும்பை போகும்போது, சாரி மும்பை இல்லை, கேரளா போகும்போது, திருவனந்தபுரம் போகும்போது அந்த ஒரு தருணம் வந்துச்சு. அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு தருணம். இன்னைக்கு ஃபாஸ்டஸ்டாக இன்னைக்கு இன்டர்நேஷனல் டீம் போன்ற ஜொலிச்சிருக்கூடிய மதிப்புக்குரிய மிஸ்டர் ராஜா சார் அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும். நல்ல உற்சாகமானோட வாழ்த்துக்கள் சார், மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிச்சயமாக சொல்கிறேன், மைலஸ் பிஸ்னஸில் எந்தெந்த ரேங்க் இருக்கோ அந்த ரேங்கை கண்டிப்பாக ஸ்பீடாக அச்சீவ் பண்ணுவாங்க. ஒட்டுமொத்த மைலஸுக்கு ரோல் மாடலாக இந்த மாதிரி ஒரு கப்புள்ஸாக இப்படி தான் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ரோல் மாடலாக கண்டிப்பாக வருவாங்க. இன்றைக்கி அந்த ரோல் மாடலாக இருக்காங்க. மஸ்ட் அதுக்கு மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடும். வாழ்த்துக்கள் சார், மனமார்ந்த நன்றி. அதுக்கடுத்து ரியல் சிங்கப்பேன்னு சொல்லி ஆகணும். என்ன சொல்கிறது, உண்மையான சொல்லப்போனால் ஆரம்பத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது, எங்கள் லீடருக்கெல்லாம் தெரியும். அது மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எதுவுமே தெரியாமல் தான் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் தன்னோட டீமுக்கு என்ன வேணும் தெரிஞ்சு தன்னை அப்டேட் பண்ணி இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரோல் மாடலாக மாறணும்னு சொல்லி ஒட்டுமொத்த கோச்சாக கிடையாது, மைலஸுக்கு ரோல் மாடலாக இன்னைக்கு ரியல் சிங்கப்பனா இன்னைக்கு சொல்லிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஃபாஸ்டஸ்ட் இன்னைக்கு ரியலிஸ்டாக என்ன சொல்ற ஃபாஸ்டஸ்ட் இன்னைக்கு ஐடி ஸ்டாங்கில் சொல்லிச்சிருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் கீதா மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் அடுத்தடுத்த லெவலில் ஸ்பீடாக அச்சீவ் பண்ணணும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அதே மாதிரி சொல்லி ஆகணும். அதுக்கு அடுத்த அனதர் பர்சன் இன்றைக்கி என்ன சொல்கிறது, என்டிசி ப்ளஸ் கோல்டு. கண்டிப்பாக மேடம்லாம் இந்த அளவு பண்ணணும்னு கிடையாது, இருந்தாலும் கூட இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணி என்னை நம்பி வந்த என்னோட சொந்த பந்தங்கள் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த பிஸ்னஸை ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டாக பண்ணி இன்றைக்கி என்டிசி கோல்டு ரேங்கில் சொல்லிச்சுடைய மிஸ்ஸஸ் நித்யா மேடமுக்கு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி கலந்த பாட்டுகள், வாழ்த்துக்கள் மேடம். ஸோ அதே மாதிரி இங்கே தவிர்க்க முடியாத காரணத்தால் இங்கே வர முடியல மிஸ்டர் தனசேகரன் சார், அவங்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்த நபர் கருப்பு கோல்டு. இன்றைக்கி என்னது, கருப்பு கோல்டாக தங்கமாக வைரமாக பல விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி படிப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பிஸ்னஸில் வந்து நான் ஜெயிச்சே ஆகுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு உண்மைதாரமாக இன்றைக்கி ஃபாஸ்டஸ்டாக என்டிசி ரேங்கில் சொல்லிக்கூடிய மிஸ்டர் சிவா சாருக்கு மனமார்ந்த ஒரு நன்றி கலந்த பாராட்டு தெரிவிச்சிடும். வாழ்த்துக்கள் சார், மனமார்ந்த நன்றி. ஸோ அதே மாதிரி அதுக்கு அடுத்த பர்சன் இன்றைக்கி என்னது ஆர்டிசி, நமக்கு தெரியும் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான ரேங்கு ஆர்டிசி லெவலில் சொல்லிச்சுடைய இந்த பிஸ்னஸை நாமக்கல் ரொம்ப பவர்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு மிஸ்டர் விஜயகுமார் சாருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மனமார்ந்த ஒரு நன்றி சார். அதே மாதிரி இந்த பிஸ்னஸை ரொம்ப பவர்ஃபுல்லாக பண்ணிக்கூடிய மிஸ்டர் சத்யா மேடமுக்கு மனமார்ந்த ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மனமார்ந்த ஒரு நன்றி. அதே மாதிரி சொல்லியாகணும், இந்த பிஸ்னஸ் ரொம்ப ஃபாஸ்டஸாக பண்ணி இன்றைக்கி ஆர்டிசி சொல்லிக்கிறேன் மிஸ்டர் தர்மன் சாருக்கு மனமார்ந்த ஒரு நன்றி தெரிவிச்சோம். மனமார்ந்த நன்றி சார். அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் ரியல் சிங்கப்பனா இன்றைக்கி தேவக்கோட்டை பகுதியில் இன்றைக்கி பட்டை கிளப்பிடக்கூடிய மிஸ்டர் சுதா மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றி மேடம், மனமார்ந்த ஒரு நன்றி. அதே மாதிரி இன்றைக்கி யங்ஸ்டருக்கு என்னது இள வயசில் இந்த பிஸ்னஸை எடுத்து பவர்ஃபுல்லாக பண்ணி எல்லாத்துக்கும் ரோல் மாடலாக திகழக்கூடிய மிஸ்டர் மணிகண்டன் சார் அவர்களுக்கும் மிஸ் யோகேஸ்வரி மேடமுக்கும் மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்கள் தருகிறேன். நன்றி கலந்த பாராட்டு சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதே மாதிரி சொல்லியாகணும், இன்றைக்கி என்னது கள்ளக்குறிச்சி பகுதியில் இந்த பிஸ்னஸை ரொம்ப பவர்ஃபுல்லாக பண்ணி என்ன சொல்கிறது, இதெல்லாம் பண்ணணுன்றது கிடையாது, இருந்தாலும் கூட பண்ணி இந்த பிஸ்னஸை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கக்கூடிய மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சாருக்கும் அதே மாதிரி கனிமொழி மேடமுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி கலந்த பாராட்டு வச்சிடும். மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்கள் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பிஸ்னஸை தவிர்க்க முடியாத காரணத்தில் வர முடியல சார் முகமது கனி சார் நத்தர் ஜெயலலிதாவுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி ஆர்டிசி லெவலில் யாரும் மிஸ் ஆகலையா? ஓகே ரைட், ஓகே மனமார்ந்த எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி இங்கே சூட்டு போட்ட லீடர்கள் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கான இது இருக்குது. இங்கே வந்து ஸ்டார் போல் எஸ்டிசி ரேங்கில் ஒர்க் பண்ண உண்மையான சொல்லப்போனால் இவ்வளோ பெரிய லெவல் வர்றதுக்கு காரணம் உங்களோட எல்லாத்தோட பங்களிப்பு இருக்குது. ஸோ எல்லாரும் ஸ்டார் போல் எஸ்டிசி அனைத்து லீடர்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மனமார்ந்த ஒரு நன்றி. ஸோ அதே மாதிரி ஆல் ஜோனல் டீம் கோஆர்டினேட்டர், ஆல் டிடிசி லீடர்ஸ், ஆல் ஏரியா டீம் கோஆர்டினேட்டர்ஸ், ஆல் டீம் கோஆர்டினேட்டர்ஸ் அனைவருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி ஆல் வாரியர்ஸ், ஆர்ச்சர்ஸ் அண்ட் அனைத்து சோல்ஜர்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மனமார்ந்த ஒரு நன்றி. என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. ஸோ அப்போ எல்லாத்துக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பேச வேண்டியதில்லை. பேர் ரஞ்சித் சிடிசி இன்றைக்கி கோல்டு ரேங்கில் இருக்கும். இன்றைக்கி இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம் ஒன்றும் கிடையாது. ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் சார் என்ன சொன்னாங்களோ, இன்றைக்கி ஒன்றும் இல்லை, அதிகமாக சொல்கிறது கிடையாது. இன்றைக்கி எங்களோட குரு என்ன சொன்னாங்களோ அதை வேத வாக்காக எடுத்து பண்ணணும். எங்களுக்கு படிப்பு கிடையாது, நாலேஜ் கிடையாது, பெரிதும் கிடையாது. குரு என்ன சொல்கிறாங்களோ அவங்களோட சரணடியாகிட்டோம், ரைட்டுங்களா? அதே மாதிரி இந்த வியாபாரத்தில் மிகப்பெரிய ஜெயிக்கிறதுக்கு மெயினாக காரணம் என்னென்னா, இந்த வியாபாரத்தை சொன்ன மாதிரி என்னைக்கு எடுத்தது முக்கியம் கிடையாது, எடுக்கிறது லேட்டாக தான் எடுத்தேன். ஆனால் என்னைக்கு இந்த பிஸ்னஸ் புரிஞ்சுதோ அன்றைக்கே ஃபுல் டைம். என்னோட சக்ஸஸ்க்கு மிக முக்கியமான காரணத்தை மட்டும் சொல்லிடுறேன். என்னைக்கு இதை ஃபுல் டைமாக எடுத்தணும் அன்றைக்கி தான் என்னோடய சக்ஸஸ் ஸ்டார்ட்டு. அது மாதிரி ஃபுல் டைம் எடுக்கும் போது ஒரு முடிவு எடுத்தேன். நம்ம லைஃப்பில் லாஸ்ட் சான்ஸ், இந்த வாய்ப்பை விட்டால் லைஃப்பில் சக்ஸஸாக இருக்குது, வேறு எதுவுமே கிடையாதுன்ற ஒரு காரணம். அப்போ அந்த ஒரு தருணத்தில் இந்த வாய்ப்பு எடுக்கும் போது ஒரே ஒரு முடிவு, இந்த வியாபாரத்தில் நான் ஜெயிக்கணும், இல்லைன்னா ரஞ்சித்து நீ உயிரோடு இருக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சு.
அப்படி எடுத்தனால என்னைக்கு ஃபுல் டைம் வந்தானோ இன்னைக்கு வரைக்கும் அந்த கோழிக்கு ஊசி போடுற மிஷினை தொட்டது கூட கிடையாது. எவ்வளோ விஷயங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய நபர்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அட்டன் பண்ணியிருக்கீங்க இல்லையா? மேக்ஸிமம் நபர் நெக்ஸ்ட் ஸ்டெப் அட்டன் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சொல்லிட்டு தெரியும். ஸோ அந்த மாதிரி சிரமங்கள் எவ்வளோ வந்தாலும் சரி, உடம்புல உசுரோன்னு இருக்குது அப்படின்னா மைனஸில் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய வருமானத்தை வச்சு தான் எதாக இருந்தாலும் பண்ணணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் போதும் பின்வாங்கவே கிடையாது. அதுதான் என்னோட சக்ஸஸ்க்கு மிக முக்கியமான காரணம். அதே மாதிரி சொல்கிறேன், இந்த வியாபாரத்தில் நிறைய பேருக்கு விஷயம் எது வந்தாலும் சரி சக்ஸஸ் என்ன கேலி கிண்ட லக்கலாம் இன்னைக்கு இல்லை, அவ்வளோ வந்துச்சு. கொஞ்சம் நெஞ்சல்ல அவ்வளோ விஷயம் இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம், இது எல்லாத்துக்கும் வேணாம், நல்லா கவனிச்சு போகிற எல்லாத்துக்கும் வந்தே தீரும். அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா, சக்ஸஸ் ஒன்று மட்டும் தான் சொல்யூஷன். நிறைய பேர் இன்னைக்கு கேலி கிண்ட லக்க லைன் சொந்தம் பந்தம் அத்தனை பேரும் பண்ணாங்க. நான் வாயில் பேசலைங்க, செயலால் ப்ரூவ் பண்ணேன். நிறைய இடத்துல காசை பண்ணது ஒரு நம்ம செல்வாக்கில் கம்மியாக இருக்கிறனால என்ன சொல்கிறது, நிறைய பேர் என்னது முக்கியமான ப்ரோக்ராம் கூட அவாய்ட் பண்ணாங்க. இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெரியும், இன்றைக்கி எந்த சொந்த பந்தம் எந்த ப்ரோக்ராம் வச்சாலும் சரி, பத்திரிக்கையில் பேர் 10 லிஸ்ட்டில் பேர் வருதோ தெரியாது, 10க்குள்ள ஒரு நபர் ரஞ்சித்தோட பேராக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி இந்த மாதிரி பெரிய ஒரு மாற்றம் இன்றைக்கி நடந்திருக்கு இந்த பிஸ்னஸில். இன்றைக்கி டோட்டலாக இன்றைக்கி 44 கோடிக்கு மேலே இன்றைக்கி டர்ன் ஓவர் முடிச்சாச்சு. இன்றைக்கி அதே மாதிரி பிஸ்னஸில் ஹையஸ்ட் இன்கம் ஒரு வாரம் 2,10,000 ஹையஸ்ட்டு, அதையும் டச் பண்ணியாச்சு. இன்றைக்கி மந்த்லி இன்கம் அவரேஜ் 1 லட்ச ரூபா மந்த்லி இன்கம் வாங்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி சாரி சொல்லியாச்சு, இதுக்கு பலினோ கார் ஃபஸ்ட் என்னது பிஸ்னஸ் டெவலப் பண்ணக்காக ஓட்ட பைக்கு பஜாஜ் சிடின்ற பைக்கு, அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி என்ன பண்ணோம், ஒரு ஹோண்டா லிவோ பைக் எடுத்தோம். அப்புறம் வந்து ஒரு 9 லட்ச ரூபா பலினோ காரு, அதுக்கப்புறம் என்னது டொயோட்டோட ஹை ரைடர் கார். ரைட்டுங்களா? இப்போ கொடுத்துருக்காங்களே என்னோடய ட்ரீம் இல்லையா, அந்த போட்டோ நல்லா கூட நான் சரியா கொடுத்துருக்காங்க. என்னோடய ட்ரீம் வந்து ஹை ரைடர் கிடையாது, தெரியுதா? என்ன காரு? ஆடி காரு. நான் இன்னைக்கு சொல்லிங்க, பஜாஜ் சிடின்ற பைக்கில் ஓட்ட பைக்கில் பரமத்தி ரோட்டில் நான் அருண்ஜோதி சாருக்கு ஞாபகம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். என்னென்னா அந்த விஷயத்த என்னோடய ட்ரீம் அந்த இது பைக்கை இது பண்ணும்போது சொன்னும்போது, சார் இன்றைக்கி வேணால் இப்படி போனேன் சார், ஃப்யூச்சரில் என்னோடய ட்ரீமில் போவேன் சார் சொல்லி வாய் மூடல, ஆடி கார் கிராஸ் ஆச்சு. எஸ் சார், நோ சார். ரைட்டா? ஸோ அன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, ஒன்றுமில்லா சாதாரணத்துல இந்த இடத்துக்கு வந்திருக்குண்ணா, கண்டிப்பாக இது முடியாதா? ஸோ கண்டிப்பாக முடியும். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருமே நீங்கள் சரியான இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்க. ஹம்பர் ரெக்வஸ்ட், இந்த வியாபாரத்தை நீங்கள் உண்மையாக ஆத்மார்த்தமாக நேசித்து பண்ணுங்கள். உண்மையாக ஆத்மார்த்தமாக உழைக்கக்கூடிய நபர்கள் இந்த வியாபாரத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நபர்கள் கூட தோற்று போன சரித்திரம் கிடையாது. 100% உண்மை. இன்றைக்கி இந்த வியாபார வாய்ப்பை நான் சொன்னேன் இல்லையா, சக்ஸஸ் மெயின் காரணம் இறங்கியாச்சு ஃபுல் டைமாக. என்னோடய சக்ஸஸ் சொன்னேன் இல்லையா, காலைல 6 to நைட்டு 10 மணி வரைக்கும் கண்டினியூ ஃபீல்டில் தான் இருப்போம். பேசி தாடை ஒடிக்கும். எத்தனை நாள் சாப்பிட முடியாமல் என்ன பண்ணுவோம், தாடையை பிடிச்சிட்டு சாப்பிட்ருக்கேன். ரைட்டா? ஆனால் அன்றைக்கெல்லாம் வலி அவ்வளோ இருக்குங்க. ஆனால் ஒரே ஒரு சந்தோஷம், இந்த மாதிரி ஒரு மேடையில் இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டில் வருவோம், இப்படிலாம் இருப்போன்ற அன்னைக்கு எனக்கு ட்ரீம் இருந்துச்சு. என்னோடய ட்ரீமில் நிறைய ட்ரீம் இருக்குது. அதில் முதல் ட்ரீம் வச்சது என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு பெரிய ஒரு டீம் உருவாகணும்னு தான் ஆசைப்பட்டேன். என்னது? எனக்கு ஒரு பெரிய டீம் உருவாகணும்னு தான் ஆசைப்பட்டேன். அது எந்த மீட்டிங் ட்ரைனிங் போனாலும் எனக்கு ஒரு பெரிய டீம் உருவாகணும்னு தான் ஆசைப்பட்டேன். அண்ட் இந்த மாதிரி என்ன காரணம் அப்படின்னா, அந்த பெரிய டீம் வந்துருச்சுன்னா நம்ம ஆசைப்படக்கூடிய என்ன விஷயம் கிடைக்காதா? காரு, பங்களா, சகல விஷயம் வேணாலும் எது வேணாலும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நீங்கள் எந்த ட்ரீம் வேணா வச்சுக்கோங்க. அதில் முதல் ட்ரீம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரு பெரிய டீம் வரணும் ஆசைப்படுங்க. இந்த இடத்துல ஒரு ட்ரீம் வச்சிருக்கேன். இந்த இடத்துல உட்காந்து ட்ரீம் இப்போ செட் ஆனது. உட்காரும்போது எந்த ஹார்ட்ல போனாலும், எது கம்பெனி வச்சாலும் சரி, நம்ம எக்கோ சாம்பர் வச்சாலும் சரி, ஸ்பீட் சென்டர் வச்சாலும் சரி, கேலக்ஸி வச்சாலும் சரி, எந்த டீம் வச்சாலும் சரி, அங்கே போகும்போது அந்த ஹார்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே என்னோட டீமாக இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி கற்பனை பண்ணி பார்ப்பேன். ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னா, அடுத்த ஒரு ட்ரீம் என்ன, இந்த மாதிரி ஒரு ஹார்டு ஃபுல்லாக இங்கே எல்லாருமே அப்படியே சூட்டு போட்டு எல்லாத்தையும் சூட்டச்சு வர வச்சு, என்னோட சீஃப் கெஸ்ட்டில் எல்லாத்தையும் மதிப்புக்குரிய டாக்டர் மோகன் சார்லாம் கூப்பிட்டு பிரம்மாண்டமான ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். அதுதான் இன்றைக்கி எடுத்த ஒரு ட்ரீம். நிறைய ட்ரீம் இருக்குது. இன்றைக்கி இந்த ஹாலுக்குள்ளே ஒரு ட்ரீம் செட் ஆகிருக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன், ரஞ்சித் உடம்புல உசுரோடு இருக்குன்னா கண்டிப்பாக அது நடந்தே தீரும். அதே மாதிரி சொல்கிறேன், இங்கே நிறைய பேர் இன்றைக்கி ரெகக்னேஷன் கொடுத்தீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களை அத்தனை பேர்த்துக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நன்றி. காசு பணம் எங்கே போனால் சம்பாதிக்கலாம், காசு பணம் எந்த துறையில் போனால் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி
ஒரு அன்பான உறவுகள் சம்பாதிக்க முடியும்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தான் சொல்கிறேன், இந்த வியாபாரத்தை வரக்கூடிய நம்ம ஃபேமிலியை எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வியாபாரத்தை உண்மையாக ஆத்மார்த்தமாக எடுத்து பண்ணுங்க. ஏக்காரத்து கொண்டும் நிறைய பேர் என்ன சொல்கிறேன், இந்த பிஸ்னஸை எங்கள் கூட கோஆப்ரேட் பண்ணி நில்லுங்க. என்ன சொல்கிறோமோ இன்னைக்கு லீடர்ஸ் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அந்த சொல்லிக் கொடுத்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதில் ஒரே ஒரு விஷயம் முடிவு பண்ணியிருப்போங்க இந்த ஆளை விட்டு. சார் இந்த வாரத்தோட ஒரு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் சார், மணிகண்டன் சார்ட்ட ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கலாமா? அது ரெடி? கமிட்மெண்ட் கொடுக்கலாமா சார்? இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த மாசம் இந்த கட் ஆஃப்ல நெக்ஸ்ட் கட் ஆஃப்ல அதிகமான பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அச்சீவர் ரைட் ஹவுசஸ்ல இருந்து இருக்கும் சார். கண்டிப்பா 100% கேரண்டி கொடுக்கலாமா? பண்ணலாமா? அது ரெடி? ரெடியா? அதே மாதிரி சொல்றேன் சார், நாளை நமதே ப்ரோக்ராம் நடக்குது சார். அந்த நாளை நமது ப்ரோக்ராம்ல அதிகமான அச்சீவர் ரைட் ஹவுசஸ்ல இருந்து அந்த ஸ்டேஜ் ஏறும் சார். 100% உண்மை. பண்ணலாமா? அது ரெடி? கேட்கல சத்தமா மீரா வாக்குறுதி கொடுத்துடலாமா? சொன்னா செய்யணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. செஞ்சிடலாமா? வாய் திறந்து சொல்லலாமா? நான் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் முடிச்சிருவேன் சார். சொல்லுங்க. கேட்கல. நான் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் முடிச்சிருவேன் சார். சார் கேட்கலையாமா? கேட்கலையாமா? முடிச்சிடலாமா? சொல்கிறோம். எங்கேயுமே நம்ம என்ன பண்ணுவோம், சைலண்ட்டாக வைலண்ட்டாக அடிப்போம். சேலஞ்ச் பண்ணி சொல்கிறோம் சார். அது நாளை நமது ப்ரோக்ராமில் அதிகமான பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அச்சீவர் நம்ம டீமில் தான் இருக்கும். அதிகமான டாப் ரேங்க் பிவி மேட்சிங்கில் அதிகமான அச்சீவர் ரைட் ஹவுஸில் இருக்கும் சார். 100% கேரண்டி சொல்கிறேன். அதே மாதிரி எந்த லெவல் போனாலும் சரி எங்களோட உழைப்பு அதிகமாக இருக்கும், தெரியும் குறையாது. அப்போ இங்கே வந்துடக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. மைனஸ் பிஸ்னஸை உடம்புல உசுறு இருக்குன்னா இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. நைட் 24 ஹவர்ஸ் என்னது ஃபீல்டில் அடி தூள் கலப்ப. இது ஆரம்பத்தில் பண்ணது கிடையாது. இன்னும் வேற அளவில் இறங்கி தூள் கலப்ப போகிறோம். பண்ணலாமா? ஆல் ரெடி? நான் ரெடி. நீங்கள் ரெடியா? ரெடியா? ஓகே. அப்போ என்ன இருந்தாலும் சரி, இவ்வளோ நேரம் ரொம்ப என்ன சொல்ல நிறைய பேர் இன்னைக்கு ரெகக்னைஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ரெகக்னைஸ் பண்ண எல்லாத்துக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி தெரிஞ்சுக்கிறேன். எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி தெரிஞ்சுக்கிறேன். அப்போ இங்கே வந்துருக்கூடிய விஷயம் நிறைய ட்ரைனிங் நிறைய விஷயம் கிடைச்சிருக்கு. அதை எடுத்து போங்க, முடிவெடுத்து போங்க. அடுத்த டைம் வரும்போது என்ன ரேங்க் மாறணும், என்ன ஆகணும்னு ஒரு முடிவெடுத்து போங்க. அப்படி முடிவெடுக்கக்கூடிய அத்தனை பேர்த்துலையும் எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்றது பெரிய சக்சஸ் கிடைக்கணும்னு சொல்லி இதுவரைக்கும் பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஸோ வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைவர் சொல்லி முடிக்கிறேன். தேங்க்யூ. அப்ப கண்டிப்பா நேரம் கருதி ஒட்டுமொத்தமா நம்மளுடைய சீஃப் கெஸ்டுக்கும் ஹாலில் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த பேக்ரவுண்ட் சப்போர்ட்டா இருந்த நபர்களும் இங்க ஒவ்வொரு